நம்ம சூரியனுக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டான மெர்க்குரியில் வந்துட்டு ஒரு நாளை விட ஒரு வருஷத்துக்கான நாட்கள் வந்துட்டு பூமி கணக்கில் வந்துட்டு ரொம்பவும் கம்மியாக இருக்கும். தெளிவாக சொல்கிறேன் என்னென்னா, அங்கே ஒரு நாள் அப்படிங்கிறது பூமி கணக்கில் 176 நாள். ஆனால் அங்கே வருஷங்கிறது ஒரு நாளைக்கு வரும் 88 பூமி நாள் தான். அது எப்படி ஒரு வருஷத்தை விட ஒரு நாள் அப்படிங்கிறது டபுள் டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மெர்க்குரி வந்துட்டு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும், ரொம்பவும் வேகமாக சூரியனை சுற்றும். ஆனால் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுங்கிறது ரொம்பவும் மெதுவாக சுற்றும். ஸோ அது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு வந்துட்டு 176 நாள் எடுத்துக்கும். அதில் பாதி சூரியனை வந்துட்டு வேகமாக சுற்றி வந்துடும். மெர்க்குரியில் வந்துட்டு 2 தடவை சூரியன் உதிக்குங்கிறாங்க. அது எப்படி 2 தடவை சூரியன் உதிக்கும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மெர்க்குரியில் வந்துட்டு மொதல் நாள் சூரியன் உதிச்சதுன்னா திரும்பவும் சூரியன் வந்துட்டு முன்னாடி போகும், மறையாமல் திரும்ப 88வது நாள் திரும்பவும் எந்திரிச்சு பின்னாடி வரும். ஸோ மெர்க்குரி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் எந்திரிச்சு அப்படியே ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டே இருக்கும். அங்கே போய் மேற்கில் போய் மறையணும்னு கேட்டிங்கன்னா மறையாது. திரும்பவும் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி பெரிஹீலியான், அதாவது சன்னுக்கு பக்கத்தில் போயிட்டு திரும்பவும் ரிவர்ஸில் வந்துடும் சொல்கிறாங்க. அப்படி வரும்போது திரும்ப இன்னொரு 88 நாள் வெளிச்சத்திலேயே தான் இருக்கும். கிட்டத்தட்ட 176 நாட்களில் 88 நாள் வந்துட்டு வெளிச்சத்திலேயே தான் இருக்கும். திரும்ப இன்னொரு 88 நாள் வந்துட்டு மறைவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி பூமியை விட மெர்க்குரியில் வந்துட்டு ஒரு நாள் அப்படிங்கிறது 176 பூமி நாளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம பூமி வந்துட்டு சூரியனை சுற்றி வர்றது வட்ட பகுதியாக இருக்கும், வட்ட ஆர்பிட்டாக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வருது. இப்படி ஒரு ஹாஃப் எலிப்டிக்கலுக்கே வந்துட்டு 88 நாள் எடுத்துக்கும், இன்னொரு ஹாஃப் எலிப்டிக்கலுக்கு இன்னொரு 88 நாள் எடுத்துக்கும். அதனாலேயே இதுக்கு ஒரு 176 நாள் வந்துட்டு ஒரு நாள் முடிக்கிறதுக்கு தேவை. அதே நேரத்தில் மெர்க்குரியில் வந்துட்டு ஐஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது உறையாத ஐஸ், உறையாத பனி. ஆனால் எப்போவுமே வந்துட்டு ஷேடோ ரீஜனாக இருக்கும், அதாவது மறைவிலேயே இருக்கும். ஏன் அப்படி மறைவிலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 176 நாட்களில் மெர்க்குரியோட ஒரு சில பகுதியில் தான் வந்துட்டு வெயில் வந்துட்டு பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வெயில் படாதனால மெர்க்குரியில் இன்னமும் ஐஸ் வந்துட்டு அப்படியே உறையாமையே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மெர்க்குரியில் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் வந்துட்டு இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு நாளைக்கு அதோட வெயில் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியில் கையை விட்டால் எவ்வளோ டிகிரி வந்து செல்சியஸ் இருக்குமோ அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பனி வந்துட்டு எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து பல மடங்கு வந்துட்டு அதோட உறை பனி வந்துட்டு அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட -180 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். பொதுவாக மெர்க்குரியோட அட்மாஸ்பியர் வந்துட்டு எது மூலிமா செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம், பொட்டாசியம், ஹீலியம், இந்த 3மே வந்துட்டு உயிர்களை உருவாக்குறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக கொடுக்காது. நம்ம எப்படி பூமியில் வந்துட்டு ஆக்சிஜனும் நைட்ரோஜனும் இருக்கிறனால உயிர்கள் வந்துட்டு வாழ்கிறதுக்கு சாத்தியமாக இருக்குதோ, அந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு மெர்க்குரியில் இருக்கும். அதே நேரத்தில் அது சூரியனுக்கு ரொம்பவும் கிட்டத்தில் இருக்கனால சூரியன்லேருந்து வரக்கூடிய டாக்ஸிக் கேஸஸ் எல்லாமே வந்துட்டு மெர்க்குரிக்கு பூமியை விட காட்டிலும் ஈஸியாக வந்துட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெர்க்குரியோட இரட்டை சூரிய உதயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ரூக் தமிழ் சைனிங் ஆஃப்.